இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். மேஷத்தில் சூரியன், கடகத்தில் குரு சந்திரன், சிம்மத்தில் ராகு, கன்னியில் சனி, மகரத்தில் செவ்வாய், கும்பத்தில் கேது, மீனத்தில் சுக்கிரன் மற்றும் புதன். இந்த ஜாதகத்தை பார்க்கலாம். இது இறைவன் மகா விஷ்ணுவினுடைய ஜாதகம். இங்கு குரு கடகத்தில் இருக்கின்றார். குருவை பின்னோக்கி பார்த்தால், அதாவது மிதுனத்தில் குருவை வைத்து பார்க்கும்போது விஷ்ணுவின் முந்தைய அவதாரத்தை குறிக்கிறது என்று பொருள். இங்கு மிதுனம் புதனின் ராசியாக இருப்பதால் புத பகவான் மகாவிஷ்ணுவை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் வாழ்க்கை குறிகாட்டியான, அதாவது ஆண்களை குறிக்கின்ற ஜீவகாரகன், ஆண்களை குறிக்கின்ற ஜீவகாரகன் குரு விஷ்ணுவின் முக்கியத்துவத்தை பெறுகிறது. இந்து புராணங்களின்படி விஷ்ணுவிற்கு ஸ்ரீதேவி மற்றும் பூதேவி என 2 மனைவிகள் உள்ளன என்று கூறுகிறது. இங்கு மிதுனத்தில் அமைந்துள்ள குரு மீனத்தில் அமைந்துள்ள புதனுடன் கிரக பரிவர்த்தனை பெறுவதால் மேன்மையான சுக்கிரனுடன் இணைந்து ஸ்ரீதேவியின் வடிவில் லக்ஷ்மி தேவியை பெறுகிறார். மேலும் புதன் நிலத்தை குறிப்பவர். புதனோடு கிரக பரிவர்த்தனையால் அவர் பூதேவியை பெறுகிறார். ஒரு செடியின் வேரை கேது குறிக்கிறார். கும்பத்தில் கேது அமைந்துள்ளது. மீனம் மற்றும் கடகம் ஆகிய 2 ராசிகளும் வடக்கு திசையை பிரதிநிதித்துவப்படுத்துவதால் கடகத்தில் சந்திரன் அமைந்துள்ளது. மீனம் நீர் ராசி. அங்கு புதன் இருக்கின்றார். புதன் இலையை குறிக்கின்றார். சுக்கிரன் சைனிங்கை குறிப்பவர். அதாவது சைனிங் என்று சொல்லுவோம் இல்லையா, அந்த சைனிங், அந்த தன்மையை குறிப்பவர் சுக்கிரன். இங்கே மீனத்தில் இருக்கும் சுக்கிரன் என்பது நீரில் இருந்து வரும் ஜொலிக்கும் தாமரையை குறிக்கிறது. இங்கு கேது வேர் பிளஸ் சந்திரன் நீர் பிளஸ் மீனம் கடவுளின் இருப்பிடம், தேவலோகத்தை குறிக்கும். அங்கு புதன் இருக்கின்றார். புனிதமான இலையை குறிக்கிறது, அதாவது புதன் இலையை குறிக்கிறது. சுக்கிரன் மலரும் தாமரையை குறிக்கிறது. சுக்கிரன் ஸ்ரீதேவியை இங்கு குறிக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. சுக்கிரன் ஸ்ரீதேவியை குறிக்கிறது என்பது இதன் மூலம் தெளிவாக விளங்குகிறது. அதே நேரம் மேஷம் காலபுருஷனின் தலைப்பகுதியை குறிக்கிறது. மீனம் பாதத்தை குறிக்கிறது. லக்ஷ்மி தேவி விஷ்ணுவின் காலடியில் அமர்ந்து இறைவனுக்கு சேவை செய்கிறார். ஆகவே சுக்கிரன் லக்ஷ்மி தேவியை குறிக்கிறது. அதனால்தான் சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகின்றார். குரு ஜீவகாரகன். சூரியன் உச்சமாக கிழக்கு திசையில் இருக்கின்றார். முந்தைய அவதாரப்படி குரு மிதுனத்தில் இருக்கின்றார். ஆகவே ஆத்மகாரகன் சூரியனும் ஜீவகாரகன் குருவும் ஒருவரை ஒருவர் பார்த்தபடி கிழக்கு மேற்காக அமைந்துள்ளனர். இப்போது ஸ்ரீராமரின் அவதாரத்தை பார்க்கலாம். ஸ்ரீராமரின் அவதாரத்தை இந்த உலகத்தின் உருவாக்கம், காத்தல் மற்றும் இறப்பு அம்சங்களை ஆளும் மும்மூர்த்திகளான, அதாவது காத்தல், அழித்தல், படைத்தல் போன்ற இந்த அம்சங்களை ஆளும் மும்மூர்த்திகளான பிரம்மா, விஷ்ணு மற்றும் மகேஸ்வரன் ஆகிய 3 அம்சங்களையும் இந்த அவதாரம் ஒருங்கிணைக்கிறது என்று சொல்லலாம். பிரம்மாவின் அம்சத்தை குறிப்பவர்கள் குரு, கேது மற்றும் சுக்கிரன். தாமரை மலர் போல் அமர்ந்திருக்கும் பிரம்மா தனது வலதுகரத்தில் தியானத்துக்கான ஜெபமாலையையும் நித்திய நீரூற்றை போன்று எப்போதும் பாயும் புனிதமான அமிர்தத்தையும் ஏந்தியவாறு உயர்ந்த ஞான புத்தகத்தை வைத்திருக்கின்றார் என்று பொருள். இங்கு குரு பிரம்மாவை குறிக்கின்றது, கேது தியானத்தை குறிக்கின்றது, ஞானத்தை குறிக்கின்றது, சுக்கிரன் தாமரை மலரை குறிக்கின்றது. ஆகவே பிரம்மா தனது வலது கரத்தில் தியானத்துக்கான ஜெபமாலையையும் நித்திய நீரூற்றை போன்று எப்போதும் பாய்ந்து கொண்டிருக்கின்ற புனிதமான அமிர்தத்தையும் ஏந்தியவாறு உயர்ந்த ஞான புத்தகத்தை வைத்திருக்கின்றார் என்று பொருள்படுகிறது. இதை இன்னொரு உதாரணம் மூலம் பார்க்கலாம். கடகம் மற்றும் மீனம் இரண்டும் வடக்கு திசையில் உள்ளன. மீனம், கடகம் திரிகோணங்கள் தேவலோகத்தின் இருப்பிடத்தை குறிக்கிறது. இதன் மூலம் குரு மீன ராசியில் ஆட்சி பெறுகிறார்.
அங்கு புதன் நித்திய அறிவு புத்தகத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகிறார். அதே நேரம் கும்பத்தில் கேது தியானம் மற்றும் வாழ்க்கையில் இருந்து விடுதலை போன்றவற்றை குறிக்கின்றார். சுக்கிரன் தெய்வீக தாமரை மலரை குறிக்கிறது. இது நித்திய, அதாவது பிரம்மாவின் அம்சத்தை இது குறித்து காட்டுகிறது. அதே போன்று ஜீவகாரகன் குருவின் ராசி மீனம் வடக்கு திசையில் வருகிறது. புதன் பூதேவியை குறிக்கிறது. இது உலகத்துக்கே உரித்தான மகாவிஷ்ணுவின் அம்சத்தை குறிக்கிறது. கடகத்தில் ஜீவகாரகன் குரு சந்திரனோடு இருக்கின்றார். சந்திரன் பார்வதியை குறிக்கின்றார். 7வது ராசியான மகரத்தில் செவ்வாய் இருக்கின்றார். அது சனீஸ்வரனின் வீடு. இங்கு செவ்வாய் பாவக்கிரகம் மிகவும் வலிமையாக இருக்கின்றார். அழிக்கின்ற தன்மையை காட்டுகின்றார். ஒரு பாவக்கிரகம் மிகவும் வலிமையாக அழிக்கின்ற தன்மையை காட்டுகிறது. உருத்திரன் அல்லது ஈஸ்வரனை இந்த அம்சம் குறிக்கிறது. இங்கேயே பகவான் ஸ்ரீராமரின் ஜாதகத்தில் அவரது வாழ்க்கையின் இலக்கை அடைவதற்கு அவர் எத்தனை சிரமங்களை எதிர்கொண்டார் என்பதற்கான அறிகுறியாகும் இது. தொழில்கார கிரகமான சனி துலாம் ராசியில் உச்சத்தில் அமைந்துள்ளது. அதற்கு நேரெதிரில் தந்தைக்கு காரக கிரகமான சூரியன், அதாவது மேசத்தில் சூரியன் மிகவும் உச்சமாக இருக்கின்றார். அதே நேரம் சனிக்கு 5வது ராசியில் கேது இருக்கின்றது. அதாவது கும்ப ராசியில் கேது உள்ளது. பிறப்பு மற்றும் இறப்பு சுழற்சியிலிருந்து மனிதர்களை விடுவிப்பதே அவரது வாழ்க்கையின் நோக்கம் என்பதை குறிக்கிறது. சனிக்கு அடுத்து செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார். அவர் உச்சமான குருவால் தொடர்பிற்குள்ளாகின்றார். ராவணன், கும்பகர்ணன் போன்ற அசுரர்களின் அழிவிலிருந்து இந்த உலகத்தை காக்கவும், சுக்ரீவன் போன்ற பக்தி உள்ளவர்களை காப்பாற்றவும் பகவான் ஸ்ரீராமன் பயன்படுத்திய வலிமை மிக்க வில் மற்றும் அம்புகளை இங்கே செவ்வாய் குறிக்கிறது. அதன் பிறகு உச்சமான சுக்கிரன் சீதாதேவியை ராவணன் பிடியில் இருந்து விடுவித்ததை குறிக்கிறது. ஸ்ரீராமரின் பிறப்பு ஜாதகத்தில் உச்சமான சூரியன் இருக்கின்றார். இது இந்த உலகத்தின் பேரரசராக ராமர் முடிசூட்டப்பட்டதை குறிக்கிறது. ராணி சீதையை வலுக்கட்டாயமாக இலங்கையில் ராவணனின் கட்டுப்பாட்டில் காவலில் வைக்கப்பட்டதற்காக குற்றம் சாட்ட வேண்டியிருந்தது என்று கூறப்படுகிறது. ராவணன் அவளை வலுக்கட்டாயமாக கடத்தி இலங்கைக்கு கொண்டு சென்றான் என்பது இராமாயணத்தில் விளக்கப்பட்டுள்ளது. ஆனால் ராணி சீதை லக்ஷ்மி தேவியின் மற்றொரு மனித வடிவம் என்பது வேறு சில அறிஞர்களின் கருத்தாகும். சிம்மம் அரசனின் அரண்மனையாகும். இங்கு ராகு முக்கிய முன்கதவு காவலனாக செயல்படுகிறது. அதே நிழல் கிரகம் ராவணன் என்ற அரக்கனை குறிக்கிறது. ராகு அடுத்து கடகத்துக்குள் நுழைகிறது. அங்கு சந்திரன் இருக்கின்றார். கெட்ட பெயரை எடுத்து கொடுக்கக்கூடிய கிரகம் சந்திரன். எனவே மேற்கூறியது போல் கடகம் மற்றும் மீனம் ஆகியவை வடக்கு திசையை குறிக்கின்றன. எனவே கடகத்தில் அமைந்துள்ள சந்திரன் மற்றொரு வடக்கு திசையில் அமைந்துள்ளது. சுக்கிரன் மற்றும் புதன் தொடர்பு கொள்வது போன்றது இந்த அமைப்பு. எனவே இந்த கிரக சேர்க்கை சுக்கிரனுடன் புதனுடன் இணைந்திருப்பது போல் உள்ளது. சந்திரன் கெட்ட பெயர் மற்றும் கரையை ஏற்படுத்துபவர், அதாவது களங்கத்தை ஏற்படுத்துபவர். எனவே ராணி சீதையை குறிக்கும் சுக்கிரன் சந்திரனுடனான தொடர்பு மூலம் மறைமுகமாக சீதைக்கு ஒரு கெட்ட பெயர் வந்து ராமனை பிரிந்து காட்டில் வாழ்ந்தாள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்று. கெட்ட பெயரையும் பெயரில் ஒரு களங்கம் வருவது போல் சுக்கிரன் சந்திரன் அமைப்பு இங்கு உள்ளமை குறிப்பிடத்தக்கது.